மீனா. ஹலோ கார்த்திகா. உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணும் தப்பு இல்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அட பைட்டோஜி. என்னங்க இது, உங்க வண்டியில பிடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களா? நம்மள பிடிச்சுக்கீங்க, நான் ஒன்னும் தப்பா இருக்க மாட்டேன். இறங்குங்க. ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். மீனா கபடி வந்தாச்சுங்க. மீனா கபடி வந்தாச்சுங்க. ராஜாதி ராஜா உன் என்னாச்சு? What's the problem? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு மிஷின்ல அடிபட்டு கை கட்டாயிடுச்சு மேடம். உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க, அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்சம் அந்த காலை போ. எல்லாரும் உள்ள போங்க, கவலைப்படாதீங்க. மீனா ஹாஸ்பிட்டல் போன் பண்ணிருக்கா, ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓ, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருந்தா அவன் ஒரு கையவே மறந்துட வேண்டியதான். கிருஷ்ணா அவனை கார்ல தூக்கிட்டு போயிட்டாரு. கார்ல கொண்டு போனாரா? எந்த கார்ல? உங்க கார்ல தான். My God, how dare he takes my car? ஹலோ கிருஷ்ணன், சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் டிலே இருந்தா கூட அவர் கை வந்திருக்காது. இன்னும் 4 மாசத்துல வேலைக்கு போகலாம். தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். நல்ல வேலை பொழைச்சிட்டா. என்னத்த பொழைச்சு என்னத்த சரியான நேரத்துல முருகன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேங்க. இல்லன்னா கைய போயிட்டு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தா என் கார் எடுத்துட்டு போவேன். என்னங்க இது, தெருவுல யாராவது அடிப்பட்டு கிடந்தாலே மனசாட்சி உள்ளவங்க அவங்க யாருன்னு பார்க்காம சொந்த வண்டியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க. உங்க தொழிலாளி உங்க ஃபேக்டரியில அடிப்பட்டு கிடந்திருக்கா, அவனை உங்க வண்டியில கொண்டு போறதுக்கு இப்படி கேக்குறீங்களே? You are dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது, ஒரு தொழிலாளியை காப்பாத்துறதுக்கு நீ என்னைய காப்பாத்துன? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். நீ 4 லட்சம் ரூபாய் கார் நாசம் பண்ணிட்டியே, நீ ஒண்ணும் பேச வேண்டாம், போ வெளியே. மன்னிச்சிடுங்க, இவரை வேலையை விட்டு தூக்கினா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க 2 மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவனுக்காவா பேசுறீங்க? 20 வருஷமா 20 நாளா முக்கியம் இல்லமா. ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா அதை பார்த்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு என் வீடு விட ஃபேக்டரி தான் முக்கியம். எனக்கு கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க என்ன எதிர்த்தா பேசுறீங்க? ஏமா, இவர் என்ன உங்க கார் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போனாரு? நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு கையில்லாத தொழிலாளி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை விட அவன் உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கலாம். என்னமோ எங்க மேல உயிரியை வச்சுக்கிட்ட பேசுனீங்களே. உங்களுக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம்னா இவரை வேலைக்கு சேர்த்துங்க. இல்ல தொழிலாளியை விட கார் தான் முக்கியம்னா இவரை வேலையை விட்டு தூக்குங்க. என் காரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம்.
இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இப்பதான் ஃபேக்டரியில இருந்து போன் வந்தது. கம்பெனி தொழிலாளி மேல இருக்கிற கோவத்துல புது காரையே எரிச்சிட்டியாமே. காரை எரிச்சா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. தப்புதான், நான் செய்யறது தப்புதான். அது எனக்கே தெரியுது. எனக்கு வர கோவத்துல ஆத்திரத்துல என்ன நான் மறந்துடுறேன். என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் இருக்க கூடாது. அது நல்லதில்ல. நீ இப்படியே இருந்தீன்னா அப்புறம் எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க. எவன் சொல்லுவா? உங்களை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுடுவேனா? ஒரு வழி பண்ணிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, இப்பத்தானே சொன்னேன், அதுக்குள்ளேயும் கோவப்படுறியே. இதத்தான் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாரு என் ராஜாத்தி, முதல்ல நீ உன் கோவத்தை குறைச்சுக்கணுமா? எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தாய் இருந்து வளர்த்திருந்தா இப்படியா வளர்த்திருப்பா? வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா? எங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதானே கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏ என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? அப்போ மோட்டர் பைக்ல என்ன கூட்டிட்டு போனதை சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல, என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா உங்க பேர் மீனா, என் கூட வேலை செய்யறாங்க. உங்களை பார்க்க தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதான். உட்காருமா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யறது நான் தான். உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவதான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்டுறா தாலியன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க.